கோட்டு அதை பத்தி ஏன் ரிவ்யூ போடல, இதை ஏன் நான் பேசுறேன், நான் இப்ப என்ன சொல்ல வரேன்றத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இப்போ கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், நம்ம தளபதி விஜய் அண்ணா நடிச்ச கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதை பத்தி ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு மனசே சத்தியமா வரல. ஏதோ 4 தடவை படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டேன். என்ஜாய்மெண்ட் செலிப்ரேஷன் மோட்லயே தான் பார்த்தேன். ஏன்னா அடுத்த படம் அரசியலா வந்துடும், அதுக்கப்புறம் தளபதி விஜய் அண்ணா நடிக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் ஃபைனலா என் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதை பத்தி என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே சுத்தமா ஓடல. ஒரு ஃபீலிங், அப்படியே ஃபீலிங்லேயே தான் படத்தை ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேன். அந்த படத்தை பத்தி ஒரு வழியில சொல்லணும்னா விபி சம்பவம் செஞ்சுட்டாரு தளபதி விஜய். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவா, 50 வயசான்ற அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாரு. சீன் பை சீன் தெரி வேற லெவல் படம் அப்படின்னு தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அந்த போய் உட்கார்ந்ததுல இருந்து லாஸ்ட் முடிஞ்சு குரூப்பர்ஸ் முடிஞ்சு வர்ற வரைக்குமே எனக்கு அந்த பயிரை விட்டு வெளியில வரவே இல்லை. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், கீழே ட்விஸ்ட் சைட்லன்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ட்விஸ்ட் தான். அவ்வளவு ரெஃபரன்ஸ், அவ்வளவு அந்த படத்தை ஒரு 45 நிமிஷம், லாஸ்ட் 45 நிமிஷமே ஒரு படமா எடுக்கிற அளவுக்கு விபி சொன்ன மாதிரி ஒரு படமா எடுக்கலாம் போல. கடைசியா அந்த படம் முடியறதுக்கு முன்னாடி என்ன சொல்றதுன்னா, அந்த லாஸ்டா பார்ட் 2க்கான லீடு கொடுத்து முடிப்பாங்க. அது முடியும் போது ஒரே ஒரு சின்ன தோணுச்சு, ஆனா மறுபடியும் நீங்க நடிக்கணும்னா, நீங்க நடிக்கிறத நாங்கெல்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு அப்பதான் என்னோட உள்ள இருக்க அணில் வெளியில எட்டி பார்த்தாப்ல. வேற ஒண்ணும் இல்ல, அந்த மனசு அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு. அந்த இவ்வளவு செலிப்ரேஷன் நம்ம அடுத்த படத்துக்கு பண்ணுவோமான்னு கேட்டா தெரியல. ஏன்னா அடுத்த படம் அரசியல் படமா வரனால மேக்சிமம் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், மினிமம் ஆடியன்ஸுக்கு பிடிக்காதுன்றப்ப இது ஒரு ஃபேமிலியா எல்லாரும் போய் பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு விபி கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். எனக்கு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் போய் முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி பாருங்க. சரி, லாஸ்டா அதை பத்தி மட்டுமே பேசாம அந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தேன். யுவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்துச்சு. டாப் ஸ்டார் பிரசாந்த், அது போக நம்ம நடன போய் பிரபுதேவா, லைலா, ஸ்னேகா, மோகன், பிரேம்ஜி அப்படின்னு இல்லாம வெங்கட் பிரபுவோட பாய்ஸ், அரவிந்த் ஆகாஷ், வைபவ், அஜய் ராஜ், இவங்கெல்லாம் எல்லாருமே ஒன்னா நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பேன் இண்டியான்னு இப்ப இருக்கிற சூழ்நிலையில பேன் இண்டியான்ற படத்துல கண்டிப்பா மலையாளம், தெலுங்கு, கன்னடான்ற யாரையாச்சும் ஒருத்தர் நடிக்க வச்சுதான் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்ட் நம்ம தமிழ் சினிமா ஆர்டிஸ்ட் தான். அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் சினிமால இருந்து மட்டுமே எடுக்கப்பட்ட ஒரு நல்ல படமா விபி கொடுத்திருக்காரு. யாருமே அதர் ஸ்டேட் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை ப்ரொமோஷனுக்கு. அந்த பேரை காப்பாத்துற மணிக்கு எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீன், எலிவேஷன் சீன், ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி தான் படமே கொண்டு போகுது. எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சது என்னன்னா இளைய தளபதியோட கேரக்டர் தான். இளைய தளபதியோட கேரக்டர் எல்லாம் அல்டிமேட், படத்தோட உச்சம். அந்த கூஸ்பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த இளைய தளபதி சீன்ல எதிர்பார்க்க முடியும். அது போக தலையோட பிஜிஎம் ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தலை டோனியோட சீனு, ரோஹித் சர்மா வர்றது, அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வர்றது, பவதாரணியோட வாய்ஸ் யூஸ் பண்ணது, அப்படின்னு இல்லாம குணா டைலாக், கமல் டைலாக் பேசினது, படையப்பா பிஜிஎம் வர்றது, எஸ்கே கேமியோ பண்ணது, எஸ்கே சொன்ன அந்த வார்த்தை எல்லாமே படத்தை ஹை லெவல்ல கொண்டு போயிடுச்சு. இன்ன வரைக்கும் பிஜிஎம் காதுல ஓடிக்கிட்டே இருக்கு. கோட்டை பத்தி வேற என்ன சொல்றது, கோட் ஆல் செட் நவ் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியா ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான் தளபதி விஜய்க்கு. இந்த படத்தை இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப மிஸ் பண்ற ஃபீல் வருது. விஜய் ஃபேன் நான் பேசுறதுலாம் உங்களுக்கு பயங்கரமா சிங்க் ஆகும். பாக்குறப்ப படம் முடியறப்ப எனக்கு தான் வேற லெவல் சீனா இருக்கு. ஆனா கிளம்பிட்டு வரேன், ஒரு படம் தான் பார்க்க முடியுற ஒரு பேட் வைப் சொல்றது. படம் நல்லா இருக்குது, ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பேட் வைப். இன்னும் ஒரு தடவை தான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண முடியுங்கிற ஒரு ஃபீலோடயே வெளியே வந்தேன். இந்த வீடியோ யாராவது தளபதி ஃபேன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த தளபதி எவ்வளவு பிடிக்குன்றத இந்த கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.